ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி 2, குரூப் டி அண்ட் எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எம்டிஎஸ் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல குரூப் டி ஆர் என்டிபிசி சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. அதுல மெஜாரிட்டியான கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 13ல எனக்கு சிபிடி 2 எக்ஸாம் இருக்கு, நவம்பர் 17ல குரூப் டி எக்ஸாம் இருக்கு. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எம்டிஎஸ் டெஸ்ட்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ, இல்ல சிபிடி 2 ஓட டெஸ்ட்னா ஐ வாண்ட் சிபிடி 2 டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Kaushalya Dam, which is important for flood control in the Gagar River Basin, is situated in which Indian state? Okay, இந்த கௌசல்யா டேம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. காகர் நதி படுக்கையில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கு முக்கியமான கௌசல்யா அணை எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கௌசல்யா டேம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which state is home to India's first multi-land free flow toll plaza? இந்தியாவின் முதல் பலவழி பாதை இல்லாத சுங்கச்சாவடி அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். According to sample registration survey statistical report 2023, what is India's total fertility rate? மாதிரி பதிவு கணக்கெடுப்பு புள்ளி விவர அறிக்கை 2023 படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளவு அப்படின்னா 1.9. Which country has decided to ban all unregistered social media sites in September 2025? செப்டம்பர் 2025 பதிவு செய்யப்படாத அனைத்து சமூக ஊடகங்களையும் தடை செய்ய எந்த நாடு முடிவு செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே செப்டம்பர் 2025ல தடை செய்வோம் அப்படின்னு எந்த நாட்டில் சொல்லியிருக்காங்கன்னா நேபாளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் பேஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் இன்னகிரேட்டட்? இந்தியாவின் முதல் துறைமுக அடிப்படையிலான பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா வஉசி போர்ட், தமிழ்நாட்டுல. ஓகே, சோ வஉசி போர்ட் அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. உங்களுக்கு இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், இதை கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், இல்ல ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா வஉசி போர்ட் வந்து எங்க இருக்கு, இல்ல விஓசி போர்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சோ இது எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு போர்ட் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஜவஹர்லால் நேரு போர்ட் எங்க இருக்குன்னு கேட்கலாம், மகாராஷ்டிரால. ஓகே, கரண்ட் அஃபேருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வஉசி போர்ட்டை உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி கரண்ட் அஃபேரா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் போர்ட் பேஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வந்து எங்க இன்னாகிரேட் பண்ணிருக்காங்க, எங்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னா விஓசி போர்ட் தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொச்சின் போர்ட் எங்க இருக்கு, கேரளால இருக்கு. தீன்தயாள் போர்ட் வந்து எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்ட்ரியூ ஹோல்னஸ். ஓகே, சோ இந்த நேம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா. has been elected as prime minister of which country? ஓகே, சோ இவரை வந்து ரீசெண்டா ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, சோ இவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2025 ஆண்ட்ரூ ஹோல்னஸ் எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமைக்கா. ஓகேவா, சோ ஆண்ட்ரியூ ஹோல்னஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்ட்ரியூ ஹோல்னஸ். ஓகேவா, சோ இவர் வந்து ஜமைக்காவோட பிஎம்மா வந்து இவரை வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆண்ட்ரியூ ஹோல்னஸ் ஜமைக்காவோட PM. ஓகே, சோ இது கரண்ட் அஃபேர். அடுத்த கொஸ்டின். Flamingo cruise missile is developed by which country? Flamingo கப்பல் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ Flamingo cruise missile, Flamingo கப்பல் ஏவுகணை வந்து எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
Which state or UT launched the Vishram Greek pilot project to provide rest facilities for patient attendance? நோயாளி உதவியாளர்களுக்கு ஓய்வு வசதிகளை வழங்குவதற்காக விஸ்ரம் கிரி முன்னோடி திட்டத்தை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் தொடங்கியது? சோ எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில தொடங்கியிருக்காங்க. ஓகே, பேஷண்டோட அட்டெண்டன்ஸ் அவங்க கூட வருவாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா, சோ அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்ரம் கிரி. ஓகேவா, சோ விஸ்ரம் கிரிக் ஆர் கிரி. ஓகே, விஸ்ரம் கிரி எங்க வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில. எதுக்காக அப்படின்னா பேஷண்ட் கூட வரக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு ஒரு ஓய்வு வசதிகளை ஏற்படுத்திய ஒரு திட்டம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஸ்ரம் கிரிக். எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியா ரீசன்ட்லி joined which global network to strengthen oversight of AI artificial intelligence in healthcare? சுகாதார பராமரிப்பில் செயற்கை நுண்ணறிவின் மேற்பார்வையை வலுப்படுத்துவதற்காக இந்தியா சமீபத்தில் எந்த உலகளாவிய வலையமைப்பில் இணைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுல அப்படின்னா ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க். ஓகே, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் பேஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் இன்னகிரேட்டட்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்தியாவின் முதல் துறைமுக அடிப்படையிலான பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இப்பதான் பார்த்தோம், எங்க? நம்ம தமிழ்நாட்டுல வஉசி போர்ட்ல. ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின். கோவின், அதாவது கோவிட் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். ஓகே, கோவிட் வேக்சின் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க், அதான் கோவின். போர்ட்டல் இஸ் ஆபரேட்டட் பை விச் மினிஸ்ட்ரி? கோவிட் தடுப்பூசி நுண்ணறிவு வலையமைப்பு போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் இயக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். Sagarmatha Friendship 2025 is a joint military exercise between Nepal and which country? சாகர்மாதா நட்புறவு 2025 என்பது நேபாளத்திற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாட்டுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? சோ சைனா. ஓகேவா, சோ சாகர் மாதா ஃப்ரெண்ட்ஷிப் 2025ங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா அண்ட் நேபாள். ஓகே, சோ எக்ஸாம்ல எப்படினாலும் கேட்கலாம். சோ சாகர் மாதா ஃப்ரெண்ட்ஷிப் 2025ங்கிறது நேபாளுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ்ன்னு கேட்டிருக்காங்களா. சோ சம்டைம்ஸ் எப்படி கேட்கலாம்னா இங்க நேபாளுக்கு பதிலா இங்க சைனா இருக்கும், ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? நேபாள் இருக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அஸ்ஸாமில் உள்ள போடோலாந்து பிராந்திய பகுதி எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நிலப்பதிவுகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கிய முதல் பழங்குடியினர் சபையாக மாறியது? சோ 6th ஷெட்யூல். ஓகேவா, சோ அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய போடோலாந்து பிராந்திய பகுதி. ஓகேவா, சோ த போடோலாந்து டெரிட்டோரியல் ரீஜியன் இன் அஸ்ஸாம். ஓகே, சோ இந்த ட்ரைபல் பீப்புள் போடோ. ஓகே, சோ இந்த ட்ரைபல் பீப்புள் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க? அஸ்ஸாம்ல இருக்காங்க. became the first tribal council under which constitutional provision to fully digitize land records. ஓகேவா, சோ எல்லாமே எப்படி மாத்திருக்காங்க? லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க. சோ எந்த ஷெட்யூல் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஷெட்யூல் படி. ஓகே, அடுத்த கொஸ்டின். which state government has created a world's first ceramic waste park named அனோக்கி துனியா? ஓகே, சோ அனோக்கி துனியா என்ற உலகின் முதல் பீங்கான் கழிவு பூங்காவை எந்த மாநில அரசு உருவாக்கி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, சோ அனோக்கி துனியாங்கிறது உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பார்க். சோ பீங்கான் கழிவுகளை வச்சு ஒரு பார்க் வந்து உருவாக்கி இருக்காங்க, ஒரு வேஸ்ட் பார்க். ஓகே, ஃபர்ஸ்ட் செராமிக் வேஸ்ட் பார்க், அதோட நேம் வந்து அனோக்கி துனியா. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். இந்தியா ஓன் த பிரான்ஸ் மெடல் இன் CAFA காஃபா சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லுவோம். காஃபா அப்படின்னா சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன் நேஷன்ஸ் கப் 2025 பை டிஃபீட்டிங் விச் கண்ட்ரி? இந்தியா வந்து காஃபால பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. சோ எந்த கண்ட்ரிய டிஃபீட் பண்ணிருக்காங்க? 2025ஆம் ஆண்டு காஃபா மத்திய ஆசிய கால்பந்து சங்கம் கோப்பையில் இந்தியா எந்த நாட்டை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமன். ஓகே, சோ ஓமனை வீழ்த்தி இந்தியா வந்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த தீம் ஆஃப் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் 2025? 2025ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ஹார்னசிங் ஸ்பேஸ் ஃபார் குளோபல் ப்ராக்ரஸ் இனோவேஷன் பாலிசி அண்ட் growth. ஓகே, சோ உலகளவிய முன்னேற்றத்திற்கான இடத்தை பயன்படுத்துதல், புதுமை, கொள்கை மற்றும் வளர்ச்சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். which state government has launched chief ministers குரு சிஷ்யா பரம்பரா ஸ்கீம்? ஓகே, குரு சிஷ்யா பரம்பரா ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் குரு சிஷ்ய பரம்பரா
திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? சோ எந்த மாநிலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தொடங்கியிருக்காங்க. சோ சீஃப் மினிஸ்டர்ஸ் குரு சிஷ்யா பரம்பரா. ஓகேவா? சோ குரு சிஷ்யா பரம்பராங்கிறது பீகார்ல தொடங்கப்பட்டுள்ள ஒரு ஸ்கீம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. திப்பேஸ்வர். சோ இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிருந்தீங்கன்னா. திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? திப்பேஸ்வர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? சோ திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்த கொஸ்டின். அம்ரித் சரோவர் மிஷன் வாஸ் லான்ச்ட் as part of which national initiative? எந்த தேசிய முயற்சியின் ஒரு பகுதியாக அம்ரித் சரோவர் பணி தொடங்கப்பட்டது? சோ எது அப்படின்னா ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ். இதோட ஒரு பகுதி தான் அம்ரித் சரோவர் மிஷன். Who won gold medal for India at the Women's World Boxing Championship 2025 in Liverpool, UK? ஓகேவா? சோ Women's World Boxing Championship 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னா யூகேல நடந்திருக்கு. ஓகே, சோ இதுவும் உங்களுக்கு கொஸ்டினா எக்ஸாம்ல கேட்கலாம். அதுல இந்தியாவுல கோல்டு மெடல் வாங்கினவங்க யாரு? இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்ற 2025 மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்காக தங்க பதக்கங்களை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு? இதுவும் ஒரு கொஸ்டினா எக்ஸாம்ல கேட்பாங்க. எங்க அப்படின்னா யூகே. ஓகே, சோ இந்தியா சார்பில் தங்க பதக்கம் வாங்கினவங்க யாரு அப்படின்னா மீனாட்சி ஹூடா. ஓகே, மீனாட்சி ஹூடா, ஜெய்ஸ்மைன் லாம்போரியா. இவங்க ரெண்டு பேரும் இந்தியா சார்பில் வந்து என்ன பண்ணிருக்காங்க? கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. லிவர்பூலில் நடந்த மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல இந்தியாவின் முதல் தங்க பதக்கங்களை மீனாட்சி ஹூடா இவங்க வந்து எந்த பிரிவு அப்படின்னா 48 கிலோ எடை பிரிவுல. அதே மாதிரி ஜெய்ஸ்மின் லம்போரியா வந்து 57 கிலோ எடை பிரிவுல வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. சோ ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அது எங்க நடந்துச்சுங்கிறதையும் பாத்துக்கோங்க. இந்த வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கு? யூகேல நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சோ இந்தியா சார்பில் கோல்டு வாங்கினவங்க யாருன்னா மீனாட்சி ஹூடா, ஜாஸ்மின் லம்போரியா. இவங்க எந்த எடை பிரிவுங்கிறதையும் படிச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. மீனாட்சி ஹூடா வந்து 48 கிலோ எடை பிரிவு. ஜெய்ஸ்மின் லம்போரியா பாத்தீங்கன்னா 57 கிலோ எடை பிரிவு. அடுத்து சிர்கான் இஸ் எ ஸ்கிராம்ஜெட் பவர்ட் ஹைப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? சிர்கான் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கிராம்ஜெட் இயங்கும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை ஆகும். சோ சிர்கான். ஓகேவா? சோ இது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத் இஸ் an anti-submarine warfare shallow water craft built by which shipyard? ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத் என்பது எந்த கப்பல் கட்டும் தளத்தால் கட்டப்பட்ட ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழமற்ற நீர்வழி படகு ஆகும் கேட்டிருக்காங்க. சோ இதை உருவாக்கி இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், GRSEன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ கொல்கத்தா, GRSE கொல்கத்தா. வேர்ல்டு ஓசோன் டே. நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். வேர்ல்டு ஓசோன் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? உலக ஓசோன் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16. ஓகே, வேர்ல்டு ஓசோன் டே எப்போ? செப்டம்பர் 16. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் டிஸ்ட்ரிக்ட் இன் பீகார் செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் இன்ஸ்பைர் அவார்ட் ஸ்கீம் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? பீகாரில் உள்ள எந்த மாவட்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இன்ஸ்பைர் விருது திட்டத்தில் முதலிடத்தை பெற்றது? சோ எது அப்படின்னா முசஃபர்பூர். ஓகே, விச் இந்தியன் ஸ்கேட்டர் ஓன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் அட் த ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025 இன் பெய்ஜிங், சைனா? ஓகேவா? சோ ஸ்கேட்டிங்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னா பெய்ஜிங், சைனால நடந்திருக்கு. அதுல இந்தியா சார்பில் கோல்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற 2025 ஆண்டு ஸ்பீடு ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய ஸ்கேட்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆனந்த் குமார். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which institution has launched the initiatives AI for Vikshit Bharat Roadmap and Frontier Tech Repository? விக்ஷித் பாரத் சாலை வரைபடம் மற்றும் எல்லைப்புற தொழில்நுட்ப களஞ்சியத்திற்கான AI முயற்சிகளை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். The National Makana Board was launched in which state? தேசிய மக்கானா வாரியம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா பீகார். ஓகே, அடுத்த கொஸ்டின். The Penna River that was recently seen in news flows through which state? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட பென்னா நதி எந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க.
சோ பென்னா ரிவர் எந்த மாநிலங்கள் வழியா பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆந்திரா. ஓகே, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அடுத்த கொஸ்டின், ஆலமட்டி டேம். ஓகே, சோ இந்த ஆல்மட்டி டேம் எங்க இருக்கு? சோ இந்த ஆல்மட்டி டேம் இல்லனா ஆலமட்டி டேம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட முடியுமோ அந்த மாதிரி அந்த நேம் வந்து படிச்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. ஓகே, அல்மட்டி டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர் இன் கர்நாடகா. இது நிறைய வாட்டி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அல்மட்டி டேம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா. இது எந்த நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கர்நாடகாவின் எந்த நதியின் மீது அல்மாட்டி அணை கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நதி? கிருஷ்ணா நதி. ஓகே, கிருஷ்ணா நதியில கட்டப்பட்டுள்ளதுதான் இந்த அல்மட்டி டேம். இந்த அல்மட்டி டேம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், சாமுவேல் உமிட்டி who recently announced his retirement is associated with which sports? Okay, so இந்த சாமுவேல் உமிட்டி, ஓகேவா, சோம்டிட்டி. ஓகே, சோமிட்டி ஆர் உம்டிட்டி இல்லனா சாமுவேல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ரீசெண்டா தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஓய்வு பெறுவதா வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து எந்த விளையாட்டை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இந்த சாமுவேல் உமிட்டி பாத்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து ரீசெண்டா அறிவிச்சிருக்காரு. இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால். எக்ஸாம்ல இந்த நேம மட்டும் கொடுத்து கேட்பாங்க. இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு, இதுதான் நியூஸ். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ல நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் உமிட்டி வந்து ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஓகே, சோ இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஓகே, எந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஃபுட்பால். ஓகே, இல்லனா டைரக்டா எக்ஸாம்ல சாமுவேல் உமிட்டின்னு அவரோட நேம் மட்டும் கொடுத்துட்டு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்பாங்க. ஓகேவா, சோ ஃபுட்பாலோடு தொடர்புடையவர். ஓகே, சோ இல்லனா ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ரீசெண்டா தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காரு, அவரோட நேம் என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சாமுவேல் உம்டிட்டி. அடுத்த கொஸ்டின், which organization jointly launched the ஸ்வச்தா ஹை சேவா 2025 campaign? எந்த அமைப்புகள் கூட்டாக ஸ்வச்தா ஹை சேவா 2025 பிரச்சாரத்தை தொடங்கினன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த அமைப்பு? சோ ஸ்வச் பாரத்னா என்னது? கிளீன். ஓகே, சோ கிளீன் இந்தியா அப்படிதானே. சோ ஸ்வச் பாரத்னா அப்ப ஸ்வச்தா ஹை சேவா அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரியா இருக்கும்? சோ ஜல் சக்தியா இருக்காது, நிதி ஆயோக்கா இருக்காது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா, சோ இதுவும் சோ இதுல பாதி கரெக்டா இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வராது. ஓகேவா, சோ அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஓகே, சோ கிளீன் ஸ்வச்தா ஹை சேவா அப்படிங்கறதே என்னது? ஒரு கிளீன் அப்படிதானே. ஸ்வச் அப்படின்னாலே என்னது? கிளீன் தான் அர்த்தம். அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு இதுதான் வரும். அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம், குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை. ஓகே, அடுத்த கொஸ்டின், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன் இல்ல ஏவியேஷன், சிவில் ஏவியேஷன் லான்ச்ட் யாத்ரி சேவா திவாஸ் 2025 ஃப்ரம் விச் ஏர்போர்ட்? சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் யாத்ரி சேவா திவாஸ் 2025 எந்த விமான நிலையத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விமான நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிண்டன் ஏர்போர்ட், ஹசிதாபாத். ஓகேவா, சோ எக்ஸாம்ல கேட்பாங்க. மேபி இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டாங்கன்னா ஹிண்டன் ஏர்போர்ட், ஏன்னா இது நியூஸ்ல வந்திருக்கு இல்லையா. அப்ப நியூஸ்ல வர்றதுல இருந்து ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டாங்கன்னா ஹிண்டன் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னா ஹசிதாபாத்ல இருக்கு. இந்திரா காந்தி ஏர்போர்ட் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. கெம்பிகவுடா ஏர்போர்ட் எங்க இருக்கு? பெங்களூருல இருக்கு. இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே தான். இங்க நான் கொடுத்திருக்க ஆப்ஷன் 4மே ஸ்டாட்டிக் ஜிகே தான். இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதுல படிச்சிருப்போம். கெம்பிகவுடா நேஷனல் ஏர்போர்ட், சாரி கெம்பிகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. அதே மாதிரி இந்திரா காந்தி ஏர்போர்ட் வந்து டெல்லியில இருக்கு. கிண்டன் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசிதாபாத்ல இருக்கு. ஓகேவா, சோ ஹாசியாபட். ஓகே, ஹாசியாபட்ல ஹிண்டன் ஏர்போர்ட் இருக்கு. அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் 5th வேர்ல்டு டீக் கான்ஃபரன்ஸ் 2025 ஹெல்ட்? 5வது உலக தேக்கு மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா கேரளால. ஓகே, 5வது உலக தேக்கு மாநாடு எங்க நடைபெற்றது? கேரளால. நேஷனல் மெரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் இஸ் பீயிங் டெவலப்ட் அட் விச் ஏன்ஷியன் சைட் இன் குஜராத்? குஜராத்தில் உள்ள எந்த பழங்கால இடத்தில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் உருவாக்கப்பட்டு வருகிறது? எங்க அப்படின்னா லோத்தல்ல. ஓகே, who has become Bihar's first woman fight master in chess? பீகாரின் முதல் பெண் ஃபைட் மாஸ்டர் சதுரங்கத்தில் யார் ஆனார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா மரியம் ஃபாத்திமா. ஓகே, சோ இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க. ஓகே, ரீசெண்டா ஒரு செஸ் மாஸ்டர் உருவாகி இருக்காங்க, ஃபைட் செஸ் மாஸ்டர். அவங்களோட நேம் வந்து மரியம் ஃபாத்திமா. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். சோ எந்த மாநிலம்? மரியம் ஃபாத்திமா பீகார். ஓகே, சோ அப்படி இல்லைன்னா மரியம் ஃபாத்திமான்னு அவங்களோட நேமும் கொடுத்துட்டு அவங்களோட ஸ்டேட்டும் கொடுத்துட்டு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா, சோ மரியம் ஃபாத்திமா பீகார். இவங்க வந்து யாரு? ஒரு செஸ் மாஸ்டர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்,
Okay, fight chess master. ICGS Adamya, the first ship of Adamya class fast patrol vessels was commissioned at which port? So எந்த port? Paradip port. Paradip port எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. Okay, அடுத்த question. Which Indian state is the host of Asian Cadet Cup 2025, an international fencing event? சர்வதேச வாள்வீச்சு நிகழ்வான ஆசிய கேடட் கோப்பை 2025 நடத்தும் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல நடக்க போகுது? உத்தரகாண்ட். ஓகே, சோ ஆசிய கேடட், ஓகே, ஏசியன் கேடட் கப் 2025 எங்க நடக்க போகுது அப்படின்னா உத்தரகாண்ட்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச்ட் லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் LDB 2.0? லாஜிஸ்டிக் டேட்டா வங்கி LDB 2.0வை அறிமுகப்படுத்தியுள்ள அமைச்சகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் லான்ச்டு பை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபார் செப்டம்பர் 2025? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செப்டம்பர் 2025 தொடங்கியுள்ள பயிற்சி திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. OSTI. OSTI-னா ஆன்லைன் ஷார்ட் டர்ம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே, which national park is home to India's first AI enabled nature experience center? இந்தியாவின் முதல் AI இயக்கப்பட்ட இயற்கை அனுபவ மையம் அமைந்துள்ள தேசிய பூங்கா எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த தேசிய பூங்கா அப்படின்னா பெட்லா நேஷனல் பார்க். ஓகேவா, சோ பெட்லா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. இது ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, பெட்லா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. மத்த ஆப்ஷன் எல்லாமே நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேவா எடுத்துக்கலாம். துதுவா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசல, காலிசர் நேஷனல் பார்க் ஹரியானால இருக்கு, சிம்ப்ளிபால் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. ஓகே, சோ மத்த ஆப்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் ஜிகேவா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ ஏஐ எனேபிள்டு நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா பெட்லா நேஷனல் பார்க், ஜார்க்கண்ட். உங்களுக்கு இதை கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விச் மினிஸ்ட்ரி லான்ச் விக்சித் பாரத் பில்டத்தான் 2025, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஹேக்கத்தான்? இந்தியாவின் மிகப்பெரிய பள்ளி ஹேக்கத்தானான விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 எந்த அமைச்சகம் தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூல் ஹேக்கத்தான்னு சொல்லிட்டாங்க. அப்பனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். வேர் வாஸ் த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சயின்ஸ் சிட்டி இன்னகிரேட்டட் இன் பீகார்? பீகாரில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் நகரம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா பாட்னால. ஓகே, பீகார்ல பாட்னால ஏபிஜே அப்துல் கலாம் சயின்ஸ் சிட்டி வந்து திறந்திருக்காங்க. ஓகே, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் NSS. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? தேசிய சேவை திட்டம் NSS நாள். ஓகேவா, சோ NSS தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இது நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சதுதான், 24 செப்டம்பர். ஓகே, சோ NSS டே. ஓகே, சோ எப்போ? 24 செப்டம்பர். மானா மித்ரா, India's first WhatsApp based governance platform launched by which state? மானா மித்ரா. ஓகே, சோ இது எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க? வாட்ஸ்அப் பேஸ்ட் கவர்மெண்ட். ஓகேவா, வாட்ஸ்அப் பேஸ்ட் கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம். மானா மித்ரா என்பது இந்தியாவின் முதல் வாட்ஸ்அப் அடிப்படையிலான நிர்வாக தளமாகும். எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். மானா மித்ரா. ஓகே, சோ மனா மித்ரா ஆந்திர பிரதேஷ்ல தொடங்கியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பேஸ்டு ஒரு கவர்னன்ஸ். ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வாஸ் இன்னகிரேட்டட் இன் விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி? இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தொழிற்சாலை எந்த ஆப்பிரிக்க நாட்டில் திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா மொராக்கோல. ஓகே, சோ இப்போ வந்து நாம இம்பார்ட்டன்டான ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின். நாம இப்போ கொண்டு போகக்கூடிய கிளாஸ்ல வளவலன் ரொம்ப இதா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். சோ நம்ம டெய்லி டாப் 40 கொஸ்டின்ஸ் கிட்ட கரண்ட் அஃபேர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. NTPC CBT 2க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் நீங்க MTS ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NTPC பொறுத்த வரைக்கும் 50 ஜெனரல் அவேர்னஸ்ல கண்டிப்பா 20 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் 20 ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கரண்ட் அஃபேர் கேட்டுருவாங்க. MTS பொறுத்த வரைக்கும் 25 ஜெனரல் அவேர்னஸ்ல 10ல இருந்து 12 கரண்ட் அஃபேர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து தரவா படிச்சுக்கோங்க. என்னால அவ்வளோ கரண்ட் அஃபேர் ஞாபகம் வைக்க முடியாது மேடம், நான் பாதி தான் படிச்சிருக்கேன். இப்போ நான் முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நாம இப்போ டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. பிளஸ் இது கூட லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து தரவா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல லாஸ்ட் 1 இயரோடது கேட்பாங்க. ஆனா இப்போ நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு.
இந்த டைம்ல 1 இயரையும் நாம வந்து அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிட்டோம்னாலே மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். சோ கரெக்டா படிங்க. எனக்கு இந்த கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, நான் கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்கலாம். ஓகேவா? இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். இப்ப நீங்க படிச்சிருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு மாச கடைசிலையும் பாத்தீங்கன்னா மந்த்லி பிடிஎஃப் உங்களுக்கு வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் என்டிபிசி சிபிடி 2க்கு டெஸ்ட் எடுக்கணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும், குரூப் டிக்கும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், எம்டிஎஸ் எக்ஸாமும் அப்ளை பண்ணிருக்கேன், இதுக்கும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேடம், ஜனவரியில அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன், சோ எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம் வந்து இந்த மாச கடைசி இல்லனா நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்துரும். அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வரக்கூடிய ரயில்வேக்கு படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு எம்டிஎஸோட டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க இல்ல கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட், ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணதும் அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு 399 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே இந்த பேட்ச்ல வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸை அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.